ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துப்போம். அந்த நியூஸ் பேப்பரை நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அது ஒரு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா ரெண்டு சைடு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பேப்பரை திரும்பி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி திரும்பி இந்தமாரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததில் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் லைட்டாக ஒரு சின்ன குச்சி வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக ரோல் பண்ணோன்னா ரோல் ஆகிடும். நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். இந்தமாரி சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி ரோல் பண்ணிக்கலாம். இந்தமாரி அழகாக நீட்டாக ரோல் பண்ணிக்கிட்டு கார்னரில் ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம 4 பேப்பர்லேயும் அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 4 பேப்பரையும் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் வச்சு நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்தமாரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். அதில் நான் வளையல் வச்சு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் தனியாக. நெக்ஸ்ட் அந்த கார்ட்போர்ட்லேயே அழகாக ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்தமாரி ஒரு டிசைன் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோம். அப்புறம் இந்தமாரி அழகாக ஒரு டிசைன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுமாரி 4 ஷீட் கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்தோடனே இந்த பாருங்க 4 கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட்டான 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அந்த கலர் பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டிசைன் ஷேப்பில் அது நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்தமாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி அழகாக டார்க்காக பெயிண்ட் பண்ணிக்கணும். இனிமேல் நல்லா டார்க்காக கலர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரோல் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி இங்கே செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் வெட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் சின்னதாக அந்த ரோல் பண்ணதை கட் பண்ணி நம்ம அழகாக இங்கே செட் பண்ணிடலாம். நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு பேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழே அந்த கால் டிசைன் மாதிரி கொடுக்கலான்ட்டுன்னு அந்த பேப்பரை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். பாருங்கள், அழகாக கால் மாதிரி இருக்குது. சின்னதாக இந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு ஃபோல்டு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் 4 டைப்பில் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி ஒட்டிக்கோங்க. 4 பொம்மை ஷேப்பு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கலர் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா அங்கங்கே ஒயிட் கலரில் டாட் வச்சுருக்கேன்.
பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ, இல்லைனா உங்களுக்கு டிசைன் வேணான்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா அங்கங்கே கொடுத்துருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஏதோ வால் நம்ம டெக்கரேஷன் பண்ணணும், இல்லைனா நம்மளுடைய ஹால் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி சிம்பிள் வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸு இல்லைனா நம்மள்ட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு அழகாக நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சி டிசைன் இங்கே வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்துங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்தமாரி வாலில் ஒட்டினா சூப்பராக இருக்கும். நான் 4 தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக நிறையா கூட பண்ணிக்கலாம். இந்தமாரி டிசைன் பண்ணிவிட்டு வாலில் ஒட்டினோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற டைமை நம்ம பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற கிராஃப்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.